வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இந்த ரெசிபியில நம்ம மேக்ரோனியின் மக்னி சாஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்பவுமே இந்த மேக்ரோனியை நம்ம ஃபாரின் ஸ்டைல சாப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு இந்தியன் ஸ்டைல சாப்பிட போறோம். முதல்ல இந்த மேக்ரோனியை கொஞ்சமா தண்ணியில உப்பு எண்ணெய் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கிரேவி பேஸுக்காக கடாயில கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் காஷ்மீரி மிளகா கலருக்காக அதுக்கப்புறமா நல்ல பழுத்த தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. கிரீமினஸ்க்காக கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்து வச்சுக்க போறோம். கிரேவிக்கு கொஞ்சமா எண்ணெய் வெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பால் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஸ் மாதிரி வரும். கிட்டத்தட்ட ஒயிட் சாஸ் பண்ற மாதிரி தான். இதுல ஒரு கேப்சிகம் அரைச்சி வச்சிருந்த இந்த கிரேவியை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி, காஷ்மீரி மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, ஜீரக பொடி, கரம் மசாலா சேர்த்துக்க போறோம். ஒரு ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமா சக்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு வேக வச்ச பாஸ்தாவும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இட்டாலியன் சீசனிங் கசூரி மேத்தி சேர்த்தீங்கன்னா நம்மளோட மக்னி சாஸ் பாஸ்தா ரெடி. சீஸ் தூவிட்டு சூடா சர்வ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.